அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். அன்பு சொந்தங்களே, முதல்ல உங்களிடம் மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன். காரணம், இந்த மழை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எதையும் பொருட்படுத்தாம மலையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நுழைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பத்திரிகை நண்பர்களும் கூட தன்னுடைய பணியை அந்த மலையில செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா எங்களுக்கு இந்த கூரைக்கு கீழே அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை, நாங்களும் உங்களோடு நனைந்து கொண்டு பேச வேண்டும் என்கின்ற ஆசைதான். ஆனா நாங்க இந்த கூரைக்கு கீழே இருக்கோம், நீங்க நேரடியா மழையின் தாக்கத்தில் இருக்கிறீங்க. அதனால் அதுக்கு மன்னிப்பை கோரி அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் மிகச் சுருக்கமாக நான் பேசிவிடுகின்றேன். இன்னொரு நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது நிறைய பேசுவேன். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு கடந்த 3 நாட்களாக வானிலை சரியில்லாத காரணமாக இருந்தும் இன்று சாயங்காலமாக மழை வந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல புதுச்சேரி மாநிலத்தினுடைய இளைஞர் அணியினுடைய தலைவர் உட்பட அருமை சகோதரர் ஆடலரசன் அவர் உட்பட இந்த இளைஞர் அணியுடைய மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், பெரும் முயற்சி எடுத்து சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்று வருண பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதை பத்தி வருத்தப்படாதீங்க. எப்பொழுதும் சோதனை வரும் பொழுதுதான் நீங்கள் இன்னும் ஒரு பெரிய தலைவராக அடுத்த கட்டம் வருவீங்க. இதே புதுச்சேரியில மறுபடியும் நாம் ஒரு இளைஞர் மாநாட்டை நாம் நடத்துவோம். அன்னைக்கு நிச்சயமாக வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மிகச் சிறப்பாக ஒரு நிகழ்வை நாம் நடத்துவோம். ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டு. போட்டுதலுக்குரிய நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்கள், உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள், நம்முடைய அற்புதமான அமைச்சர் அண்ணன் ஜான்குமார் அவர்கள், நம்முடைய ராஜ்யசபாவினுடைய பிரதிநிதியாக எம்பியாக இருக்கக்கூடிய அருமையண்ணன் செல்வ கணபதி அவர்கள், நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள், அண்ணன் சாய் சரவணன் அவர்கள், அருமையண்ணன் செல்வம் அவர்கள், அருமையண்ணன் தீபந்தன் அவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அருமையண்ணன் மோகன்குமார் அவர்கள், லட்சுமி நாராயணன் அவர்கள், இளைஞரணியினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள் விக்ரமன் அவர்கள், அமல்ராஜ் அவர்கள், முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், இளைஞரணியினுடைய எல்லா பொறுப்பாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், அருமை சொந்தங்களே, இந்த அற்புதமான நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய 163வது பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே நடத்தப்பட்ட இந்த கிரிக்கெட் பந்தயம் நேற்று அதனுடைய இறுதிப் போட்டி எட்டி இன்னைக்கு பரிசளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை பங்கேற்ற எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமளவில் பங்கேற்ற எல்லா இளைஞர் படைக்கும் கூட இன்னும் பெருமளவில் அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி நடத்தக்கூடிய எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் கூட நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வைக்கின்றேன். அருமை சொந்தங்களே, சுவாமி விவேகானந்தர் அவர்களை பொறுத்தவரை அவர் வாழ்ந்தது வெறும் 39 வயது மட்டும்தான். வெறும் 39 வயது. பெரிய பெரிய மனிதர்கள் நம்முடைய பூமியில கணித மேதை ராமானுஜமாக இருக்கட்டும், ஆதி சங்கரர் அவர்களாக இருக்கட்டும், பெரிய மனிதர்கள் எல்லோருமே 40 வயது அவங்க பார்த்தது கூட கிடையாது. எல்லாருமே 40 வயசு கீழே தான். ஆனா அவர்களுடைய கர்ம யோகம், அவர்கள் ஒரு வாழ்க்கையில் அவர்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனை, அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து தாய் சரஸ்வதியினுடைய அருளை பெற்று மிக கம்பீரமாக அந்த 39 ஆண்டையும் கூட வாழ்ந்தவர்கள். சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரை நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். 1893 அமெரிக்கா சென்று சிகாகோவில் செப்டம்பர் மாதத்துல உலக சமய நல்லிணக்க மாநாட்டில் மிக அற்புதமாக பேசினார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரிக்கு 1892 டிசம்பர் 25ஆம் தேதி வர்றாங்க. அமெரிக்கா போடுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு. அப்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பாறையை பார்க்கிறாங்க. 2-3 மீனவ நண்பர்களை பார்த்து கேட்கிறாங்க, யாராவது இதுவரை மீனவ நண்பர்கள் சொல்கிறாங்க, யாரும் இதுவரை தேடல, யாரும் போகும் கன்னியாகுமரி முன்னாடி
கடவுளை தாண்டி பிடித்து அந்த பாறையை நோக்கி நீந்தி செல்கிறார். 25 டிசம்பர் 1892 அந்த பாறைக்கு போனோடனே அந்த வேற தவத்தில் ஈடுபடுறார். 25 முழுவதும் தவம், 26 முழுவதும் தவம். எல்லாரும் பார்க்கிறாங்க, மீனவர்கள் பார்க்கிறாங்க, யாரும் நல்ல நீந்த முடியாத கடல்ல, ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல்ல நீந்தி போய் பாறையின் மீது நேற்று உட்கார்ந்தாரு, இன்னைக்கு முழுமையா உட்கார்ந்துருக்காரு. 27வது டிசம்பர் அந்த நாள்ல மீனவர்கள் படகுகளிலே போய் தவத்திலிருந்து விவேகானந்தனுடைய தவத்தை கலைத்து கலைத்து கூட்டிட்டு வராங்க. இந்த மனிதர் முழு நேரங்கள் 3வது நாள் தவத்திலிருந்து கலைந்து வெளியே வருகிற விவேகானந்தன் சொல்றாரு, இந்தியா இன்னைக்கு நல்லா இல்லை, பாரதம் இன்னைக்கு சிறப்பா இல்லை. இந்த பாரதத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஜாதிகள் பிரச்சனை, மதங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை இருக்கும். இந்த பாரதம் ஒரு பெரிய நாடாக வருமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சுதந்திரம் கிடைக்குமான சந்தேகம் இருக்கு. 1892 அவர் பேசுறாரு, நீங்க ஞாபகம் வச்சு. அப்ப விவேகானந்தர் சொல்றாரு, என்னுடைய தபத்தில் இருக்கும் பொழுது எனக்கு பாரத அன்னை காட்சி அளித்தாள் அப்படிங்கிறார். பாரத அன்னையை நான் பார்த்தேன், இந்த பாரதத்தினுடைய விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன், இந்த பாரதம் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் என்பதை நான் பார்த்தேன், இந்த பாரதம் எவ்வளவு பெரிய நாடாக வர முடியும் என்பதை நான் பார்த்தேன். அது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஒரு சன்னியாசிக்கு, ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய எனக்கு பாரத தாய் காட்சி அளித்து ஒரு பெரிய நம்பிக்கை விதைத்திருக்கின்றார்கள். இதை நாம் எப்பொழுதுமே மறக்க கூடாது. விவேகானந்தருடைய சிந்தனை என்பது ஒரு பாரத அன்னையினுடைய முழு பரிணாமம் என்பது ஒரு வளர்ந்த நாட்டில இளைஞர்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற காட்சியை பார்த்த பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. விவேகானந்தரை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் அப்படின்னா 1863 இருந்து அவருடைய இளம் வயது முழுவதுமே நமக்கு என்ன சந்தேகம் இருக்கு, அதே சந்தேகம் விவேகானந்தருக்கு இருந்துச்சு. அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹன்சரை கொடுத்த பொழுது அவர் குருவை அவர் ஏத்துக்கவே இல்லைங்க. நிறைய கேள்வி கேட்டார், அந்த குருவே சந்தேகப்பட்டார். அந்த குருவுக்கு எப்படி வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை எப்படி குருவுக்கு தெரியும் என்று கேட்டார். ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்களும் எப்படி ராமகிருஷ்ண பரமஹன்சரை சந்தேகப்பட்டாரோ, ராமகிருஷ்ண பரமஹன்சரும் விவேகானந்தரை தன்னுடைய சீடனாக ஆரம்பத்தில் ஏத்துக்கிறார். அவரும் விவேகானந்தருக்கு பரீட்சை வைத்தார், விவேகானந்தரும் தன்னுடைய குருவுக்கு பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சையில 2 பேருமே தேர்ந்த பிறகுதான் சீடன் குருவாக ராமகிருஷ்ண பரமஹன்சரை ஏற்றுக்கொள்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹன்சர் தன்னுடைய சீடனாக சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொள்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹன்சர் அவர்கள் இறைவனுடைய பாதத்தில் அடைந்த பிறகு சன்னியாசி தீட்சத்துல நரேந்திர தத்தா என்கின்ற பெயரை சுவாமி விவேகானந்தா என்கின்ற பெயரை மாத்திக்கிறாங்க. மகா காளிய வணங்குறாங்க, ஒரு பெரிய ஆன்மீக தேடல்ல ஈடுபடுறாங்க. 4 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுத்தி சுத்தி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வருகின்றார். 4 ஆண்டுகள் ஏழைய பாக்குறாங்க, இறந்து போனவங்க பாக்குறாங்க, பிச்சை எடுக்கிறவங்களை பாக்குறாங்க, வாழ்க்கையில தேடல் இருக்கிறாங்க, உண்மை சத்தியம் என்ன அப்படிங்கறத தேடுறாங்க. அதன் பிறகுதான் தவ வாழ்க்கைக்கு வர்றாங்க 1892. எதற்காக இல்லை சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் நீங்க ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால், பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால், வாழ்க்கையில ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்கிறோம். நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சீங்கன்னாங்க தான் என்னை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும். உங்க பிறந்த தேதி இருக்கலாம், பிறந்த வருஷம் இருக்கலாம், நீங்க பர்த்டே கொண்டாடலாம், அதெல்லாம் ட்ரெய்லர் மட்டும்தான். நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்த நாள் தான் இந்த பூமியில நீங்கள் பிறந்த முதல் நாளாக அது கணக்கு. அதுவரை அந்த நாளை நோக்கி செல்வதற்கான விஷயங்களை பார்க்கணும். அதனால்தான் இளைஞர் பெருமக்கள் இன்னைக்கு பாருங்க, மழை வந்துச்சு சைட்ல இருக்கிறாங்க, ஆனா பத்திரிகை நம்பர் பாருங்க மழை வந்து மழையில் நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இந்த வேலையை கர்மமாக பார்க்கின்றார், கர்ம யோக வேலை. மழை வந்தாலும் பிரஸ்காரங்க ஒரு கொடையை பிடிச்சிட்டு நிற்பாங்க, ஒரு கோட்டை போட்டு நிற்பாங்க. என்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் மழையோ இடியோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் அப்படி நிக்கிறாங்களோ, அன்னைக்குத்தான் சாமி விவேகானந்தர் சொன்ன அந்த 100 இளைஞர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. மழை பெய்யனால என்ன தோல் உறிஞ்சா போயிட போகுதுங்க, ஒன்னாகாது. இடி விழுந்தா நம்ம தலைமையில விழுது போகுது, ஒன்னாகாது. இது இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. இந்த பரீட்சை எல்லாம் நீங்க பார்த்து பாஸ் ஆகி வெளியே வரணும். எத்தனையோ நாட்கள் நீங்க பார்ப்பீங்க, ஏழைய பார்க்கணும், பணம் இல்லாதவங்களை பார்க்கணும், பிச்சைக்கார நண்பர்களை பார்க்கணும். ஒன்றொன்றும் உங்களுக்குள்ள கேள்வி ஏற்படுத்தும். நான் ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன்.
ஏன் பிறந்தேன் என்பதற்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நாள் பதில் கிடைக்கும். இதுக்குத்தான் நான் பிறந்தேன். பணம் சம்பாதிப்பதற்காக பிறந்தேன், தப்பே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது. சேவை செய்வதற்காக பிறந்தேன், தப்பே கிடையாது. இல்ல நான் பத்திரிகையாளராக செய்தி சேகரிப்பாளராக இருப்பதற்காக பிறந்தேன், தப்பே இல்லை. ஆனால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் மிக வேகமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். காரணம், அது சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்க மனசு சமாதானம் ஆகும். உங்க மனசு சமாதானம் ஆகாத வரைக்கும் என்ன கிடைச்சாலும் நீங்க அதை ஏத்துக்கவே மாட்டீங்க. ஒரு வீடு வாங்குனீங்களா, இன்னும் 2 வீடு வேணும். ஒரு கார் வாங்குனீங்களா, 2 கார் வேணும். அமைச்சர் ஆயிட்டனா அடுத்து ஒரு பொறுப்பு வேணும். முதலமைச்சர் ஆயிட்டனா அடுத்து பிரதமர் ஆகணும். பிரதமர் ஆயிட்டனா அடுத்து என்ன ஆகணும்? டொனால்டு ட்ரம்ப் பாருங்க, இன்னைக்கு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்காரு, அமெரிக்காவுடைய பிரதமரும் நான் தான், ஜனாதிபதியும் நான் தான், வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியும் நான் தான். அப்படின்னா அவருக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாயும் பத்தல, பக்கத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவுடைய ஜனாதிபதி ஆக முடியுமா? இல்ல அங்க கிரீன்லாந்து டென்மார்க் இருக்குது, அதுவும் நம்ம பிடிக்க முடியுமா? ஆனால் மனிதனுக்கு பொறுத்தவரை ஒரு பணமோ ஒரு பொருளோ ஒரு பொறுப்போ ஒரு பவரோ அது நிறைவு என்பதற்கு அர்த்தம் இல்லை. அதனால தயவு செய்து நம்முடைய இளைஞர்கள் ஒரு தன்மையோடு ஸ்டெடியா ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, நீங்க விவேகானந்தரை படிக்க வேண்டும் என்றால் லெட்டர்ஸ் பை சுவாமி விவேகானந்தா என்கின்ற புத்தகம் இருக்கு. விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்களையும் தொகுத்து புத்தகமா ராமகிருஷ்ணா மிஷன் போடுறாங்க. 2 புத்தகம் தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. 2 புக்கு, 2 சேர்த்தீங்கன்னா ஒரு 700 பேஜ் வரும். லெட்டர்ஸ் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா. விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்கள் அதுல இருக்கு. அதை வாங்கி படிக்கணும். 35 வயசு கீழே நீங்க ஒரு இளைஞனா இருக்கிறீங்கன்னா இந்த புத்தகத்தை படிக்காம உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்க தூங்கணும். ஒரு விஷயத்தையும் எழுதியிருக்கார். வேதத்தை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி, மனிதனுடைய பிரச்சனைகளை பத்தி, நம்ம எழுதக்கூடிய கேள்விகளை பத்தி, இயற்கையை பத்தி எல்லாமே அதுல இருக்கு. பேராசையை பத்தி எல்லாமே இருக்கு. அதனால் புதுச்சேரியினுடைய இந்த இளைஞர் மாநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், சுவாமி விவேகானந்தனுடைய கடிதங்களுடைய புத்தக தொகுப்பு 2 வால்யமாக ராமகிருஷ்ணா மிஷன் போடக்கூடியது இருக்கு. 35 வயசுக்குள்ள நீங்க அதை வாங்கி படிக்கணும். காரணம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் கேள்வி ஏன் பிறந்தேன் என்கின்ற பதில் எனக்கு அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கும் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். தயவு செய்து அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். 3வது, விவேகானந்தர் இடத்துல சொல்றார், ஒரு பக்கம் கீதை இருக்கு, ஒரு பக்கம் கால்பந்து இருக்கு. கீதை இருக்கு, கால்பந்து இருக்கு. ஒரு இளைஞனை எதை எடு என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்றாரு, நான் கீதையை தொடு என்று சொல்ல மாட்டேன், கால்பந்தை எடு என்று சொல்வேன். விவேகானந்தர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய குரு, உச்சபட்ச குரு சொல்றாரு, கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி கால்பந்து எடுத்து விளையாடுகிறார். ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் கேட்டார், சாமி நீங்க கீதையை படின்னு சொல்லணும், ஏன் கால்பந்து எடுத்து விளையாடுன்னு சொல்றாங்க. தம்பி, நீ கால்பந்து எடுத்து விளையாண்டு உடல் உறுதியாக எஃகு போல இருந்தா மட்டும்தான் கீதையை படிச்சா என்ன புரியும் அப்படிங்கிறார். நீ உடம்பை ஆரோக்கியமாக, தேகத்தை வலிமையாக, இரும்பு போல எஃகு போல உன்னுடைய உடம்பை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ கீதை எடுத்து படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்று சாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். அதனால இன்னைக்கு இளைஞர்களுடைய அடிப்படை என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. 35 வயசு 40 வயசுல ஆரோக்கியமா இருக்கும். 6 பேக் என்பது ஃபேஷன், அதெல்லாம் விடுங்க. நீங்க குமிஞ்சு ஒரு பொருளை எடுக்கும் அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும். ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ். ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் என்னங்க? குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்கணும், பாடி ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு பாத்ரூம்ல வழுக்குனீங்கன்னா கூட உடம்பு பின்னாடி இடுப்பு பிடிக்க கூடாது. நம்ம உடம்பை பொறுத்தவரை நீங்க பாத்ரூம்ல வைக்கி விட்டு விழுந்தா கூட ஒன்னும் ஆகக்கூடாது, எந்திரிச்சாலாம் நார்மலா நிக்கலாம். இன்னைக்கு நம்ம கால் வச்சு வழுக்கினாவே இடுப்பு சுளிர்னு பிடிக்குது, நடந்து போனாவே கால் தடுமாறுது. நமக்கு ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் இல்ல. எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போய் வெயிட்டை தூக்கி 6 பேக் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த புல்தடிக்கு பயில்வான்னு சொல்ற மாதிரி கீழே விழுந்தா ஏதோ இடுப்பு பிடிச்சிக்கிச்சுங்க, ஆனா 6 பேக் இருக்குங்க. விவேகானந்தர் அது போன்ற உடல் ஆரோக்கியத்தை சொல்ல. ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ். யோகா கலையை நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு ஹட்டா யோகா நிறைய இருக்கு, அங்கமர்த்தன யோகா. யோகா அடுத்த கட்டம் போங்க. வெறும் யோகத்தை நான் தியானமா மட்டும் பண்ணுவேன், 2 ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன். இன்னைக்கு அங்கமர்த்தன யோகா பண்ணீங்கன்னா 45 நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும். வெள்ளக்கார ஆச்சரியமா பாக்குறான். இந்தியானா யோகானா எல்லாம் அமைதியா மூச்சு தானே விடுவாங்க. இதெல்லாம் அங்கமர்த்தன யோகா, ஹட்டா யோகா அடுத்த கட்டம்.
விரலுடைய நுனி எடுத்து மூக்க தொட முடியும் ஹட்ட யோகா. விவேகானந்தர் இதைத்தான் சொல்றாரு, ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்காதீங்க, டம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய காலுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. அதனால இதையெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு. இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும். ஹட்ட யோகா என்ன, அங்கவர்த்தன யோகா என்ன, யோகத்தையே உடல் பரிச்சையா செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க, உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருது? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்லை விட அது 7 மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும். அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதத்துல விரதம் இருக்கு. 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுதுதான் அது கேன்சரா மாறுது. சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமா நாம என்ன பண்ண, செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுங்க, உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும். இளைஞர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு, வேற எந்த கம்ப சூத்திரமும் சொல்ல. ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, யோக கலையை ஃபாலோ பண்ணுங்க, ஃபங்க்ஷனல் ஃபிட்டா இருங்க, ஒரு ஸ்போர்ட் விளையாடுங்க. ஆனா நாம இன்னைக்கு அங்கிருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போனுக்கு போயிட்டோம். செல்போன்ல டைப் பண்ணிக்கிறோம், வாட்ஸ்அப்ப பாக்குறோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைக்கிறோம், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம், ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம். இதுக்கு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்க முடியும்? ஆனால் அன்பு சொந்தங்களே, இந்த விவேகானந்தருடைய தினத்துக்கு இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்தோம், அவார்டு கொடுத்தாங்க, உள்துறை அமைச்சர் வந்தாங்க, சூப்பரா பேசினாங்க, மாநில தலைவர் அருமையா பேசினாங்க. இந்த விழாக்கு 5 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, 3 அமைச்சர் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்காக இந்த விழா இல்லைங்க. இந்த விழாவிலிருந்து வெளியே போகும் பொழுது நம்ம 3 விஷயம் என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த விழா. 3 விஷயம் என்ன கத்துக்கிட்டோம்? நல்லா சாப்பிடணும், இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் தேகத்தை பலமா வச்சுக்கணும். அதன் பிறகுதான் எல்லாமே. அதன் பிறகு நீ கீதையை படி. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்ல எல்லா ரகசியமும் உனக்கு புரியும். ஆனா நாம இன்னைக்கு கீதையை படிச்சாமே ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாரு? அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்கை கொடுங்க, தமிழ் மொழியாக கொடுங்க, மொழிபெயர்ப்பை கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனால் அன்பு சொந்தங்களே, இளைஞர் பெருமக்கள், விவேகானந்தருடைய கடிதங்கள் தொகுப்பு 2 புக் இருக்கு. ராமகிருஷ்ணா மிஷன் நீங்க படிக்கணும். முக்கியமா உடம்ப ஆரோக்கியமா உணவுல கட்டுப்பாடோட வாழணும். ஒரு சுய கட்டுப்பாடு, தூங்குற நேரம், எந்திரிக்கிற நேரம், மிச்ச நேரத்தை சுய கட்டுப்பாடோடு வாழுங்க. இந்த 3-4 விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. இளைஞரணியை பொறுத்தவரை இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய இளைஞர் அணிக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காரு. ஒரு பிரஷர் டெஸ்ட். இன்னைக்கு இளைஞரணி தம்பிகள், நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். பணம் கொடுத்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது. ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும். ஆர்வம் இல்லாத இளைஞர்களை நீங்க கூப்பிடாதீங்க, அவங்க மட்டும் வரணும். ஒரு பெரிய பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க. நான் உண்மையாலும் மனதார பாராட்டுகின்றேன். காரணம், உண்மை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நேர்மை இருக்கு. 10,000 பேர் சேர்த்திட்டோம், 50,000 பேர் சேர்த்திட்டோம், எதுக்கு 50,000 பேர் வந்தாங்கன்னு தெரியாம வர்ற 50,000 பேர் நமக்கு வேண்டாம். ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வருகின்ற 1000 பேர் நமக்கு போதும். விவேகானந்தர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 1000 பேர் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வரக்கூடிய இளைஞர்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இளைஞரணியினுடைய தலைவர், இளைஞரணியினுடைய சொந்தங்கள், மண்டல் அளவிலிருந்து ஒரு குழுவை நீங்க எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தேசியவாத இளைஞர்களை சேர்க்கணும். மண்டல இருந்து மாவட்டத்துக்கு வரணும். இது முழு நேர வேலையாக சங்கல்பமாக இளைஞரணிக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. என்னுடைய அன்பான வேண்டுகோள்,
இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அரசியல நாம் இருக்கோம், வேற வழி இல்ல. புனை பெயர் பட்ட பெயர் நமக்கு மக்கள் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அரசியல் இருக்கிறதுனால அதுவும் சில கெட்ட பழக்கங்கள் நம்மோடு ஒட்டி கொள்கிறது, அதெல்லாம் ஓகே. ஆனா இளைஞரணியை பொறுத்தவரை எதுவுமே இல்லாத ஒரு கர்ம யோகியாக இளைஞரணியில் இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கணும். அவங்களுக்கு வந்து டைட்டில் தேவையில்லை, பொறுப்பு தேவையில்லை. நான் மாநில தலைவராக இருந்தா தான் வேலை பார்ப்பேன், பொதுச் செயலராக இருந்தா தான் வேலை பார்ப்பேன், சேர் போட்டா தான் வேலை பார்ப்பேன். இளைஞரணி தம்பியை பொறுத்தவரை தரையில உட்கார்ந்து வேலை பார்க்கணும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி. ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணியிலிருந்து தான் உருவாகும். நமக்கு அடுத்த தலைவர் கர்மயோகியா வரும். இளைஞரணியில் இன்னைக்கு அடிபட்டு மிதிப்பட்டு நசுக்கப்பட்டு இளைஞரணியில எல்லா கஷ்டத்தையும் பார்த்து சேர் எடுத்து போறது, சேர் எடுத்து வைக்கிறது, எல்லாத்தையும் பார்த்து டேபிள் தொடச்சு அலுவலகத்தை கிளீன் பண்ணி அப்படி அந்த வேலையை செய்யக்கூடிய இளைஞன் தான் ஒரு கர்ம யோகியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல தலைவனாக வருகின்றான். அதனால் இளைஞரணி தம்பிகளை பொறுத்தவரை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக நீங்க உருவாகணும். எதையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது, எதன் மேலையும் உங்களுக்கு பற்று பாசம் இருக்கக்கூடாது. அரசியல சீட் கொடுப்பாங்களா, எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா, மாநில தலைவர் பக்கத்தில் நிக்க வச்சு போட்டோ எடுப்பாரா, மாநில தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கலினா என்ன பண்ணுவாரு, எதுவும் நினைக்காது. மாநில தலைவருக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி, கட்சிக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி. தரையில் அமர்ந்தாலும் அதே சந்தோஷம், மேடையில நமச்சிவாய் என்ன பக்கத்துல சேர் கொடுத்தாலும் அதே சந்தோஷம், ஓரத்துல நிக்க வச்சாலும் அதே சந்தோஷம், கேட்டுக்கு வெளியே டிராபிக்கை ரெகுலேட் பண்ணுங்கனாலும் அதே சந்தோஷம், வெளியே போய் கொடியை கட்டுங்க அதே சந்தோஷம், நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் மாவட்டத்திலிருந்து பின்னாடி வேலை செய்யுங்கனாலும் அதே சந்தோஷத்தோடு இளைஞரணி இருந்தா பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரிக்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டும் என்று சொல்வதை விட கர்மயோகியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு வேண்டும். காரணம் இந்த கட்சி இன்னும் அடுத்தடுத்த காலம் பெருசா வளரும். அண்ணா சொன்னாங்க மிக சிறந்த ஆட்சி நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் 5 ஆண்டு பத்தாதுங்க. ஜனநாயகத்தை பொறுத்தவரை 5 ஆண்டு என்பது எப்பவும் பத்தாது, மறுபடியும் 5 ஆண்டு. 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மத்திய பிரதேசல குஜராத்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கு. இன்னமும் நாம டே 1 மாதிரி வேலை பார்க்கிறோம். 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட 25 வருஷம் இருந்துட்டு நம்ம சொல்ல, இன்னும் முதல் நாள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருப்போமோ அதே வைராக்கியத்தோடு வேலை பார்க்கின்றோம். அதனால் புதுச்சேரியினுடைய மாற்றம் என்பது இன்னும் பல ஆண்டுகள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கணும். அதற்கு இளைஞர் இங்கிருந்து தலைவர்கள் நீங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இளைஞர் அணியிலிருந்து மாவட்ட தலைவர், இளைஞர் அணியிலிருந்து மாநில தலைவர், இளைஞர் அணியிலிருந்து தேசிய தலைவர், அப்படித்தான் வரணும். இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர், தேசிய செயல் தலைவர் நிதின் நாபின் அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர், அகில இந்திய இளைஞரணி பொதுச் செயலாளர், அகில இந்திய இளைஞரணி பொறுப்பாளர், 26 வயசுல பீகார்ல பட்னா வெஸ்டினுடைய எம்எல்ஏ, 2006ல 2010ல 2வது முறை எம்எல்ஏ, 2015ல 3வது முறை எம்எல்ஏ, 2020ல 4வது முறை எம்எல்ஏ, 2025ல 5வது முறை எம்எல்ஏ. இன்னைக்கு அவருக்கு வயசு வெறும் 46. அப்ப பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணியிலிருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரை குரூம் பண்ணி எம்எல்ஏ ஆக்கி அவருக்கு பொறுப்புகள் கொடுத்து 3 முறை நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில அமைச்சரவையில் இருந்து தேசிய செயல் தலைவர் பொறுப்பு வரும் வரை அதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் பீகார்ல அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு பொறுப்பை துறக்கிறாரு. ஏன்னா இளைஞரணியை பொறுத்தவரை அந்த லீடர்ஷிப்பை மேல தூக்கி கொண்டு வரணும். அதனால் புதுச்சேரியுடைய இளைஞரணியுடைய அன்பு தம்பிகள் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்னும் உயர, இன்னும் மேல, இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும். எல்லா வல்ல இறைவன் சுவாமி விவேகானந்தருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், குறிப்பாக காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்குமே எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு 2 காலி சேர் இருந்தா பிரஸ் அவங்க போட்டோ எடுப்பாங்க, அதை போடுவாங்க, அதை ட்ரோல் பண்ணுவாங்க, அதை மீன் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதையும் கட்டக்கூடாது. நமக்கு தேவை 100 இளைஞர்கள் வந்தாலும் அந்த 100 பேர்த்தை வைத்து கட்சியை வளர்த்துக்கிட்டு போகணும். 1 பேர் இருந்தாலும் நாங்க பேசுவோம், 50,000 பேர் இருந்தாலும் பேசுவோம், 5 லட்சம் பேர் இருந்தாலும் பேசுவோம். ஏன்னா எங்களுடைய கடமை அது. அதனால் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் வந்து தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.